ட்ரெயின் வந்துச்சுண்ணே. என் லக்கி கத்தி எடு. உங்க வெப்பன் ரெடியா இருக்கடா? டார்கெட் மிஸ் ஆக கூடாது. அண்ணா இது உங்களுக்கு 230வது மாடு. வாழ்த்துக்கள். டேய் அவளை உள்ள விடாதடா. டேய் சட்டர்ஜி பிளாட் பண்ண டிக்கெட் எடுத்தியா? ஐயோ மறந்துட்டேனே. பொக்கா மதர பிளான் பண்ணிட்டு பிளாட் பண்ண டிக்கெட் இல்லாம டிடிஆர் கிட்ட மாட்டி சொல்றியா? முதல்ல போய் எடுத்து சொல்றா. டேய் போய் எடுத்துட்டு வாங்கடா. என்ன? டேய் அது அவதடா. விடாதடா. அண்ணே இந்த கத்தி உங்களா இல்லையா? கத்தி போயிடுச்சு. அண்ணே இந்த பெட்டியை கொஞ்சம் தூக்கி கொடுங்க. கல்கத்தா காலிய கூலி ஆகிட்டாப்லையே. டேய் நான் யார் தெரியுமா? தெரியலண்ணே. கல்கத்தா காளி. மொத்த கல்கத்தாவுக்கும் என்ன தெரியும்? எனக்கு மொத்த கல்கத்தாவும் தெரியும். ஐயோ தமிழே அது யாரு? சீக்கிரம் வாமா. இதோ வரேனே. வா 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 வா. டேய் வாங்கடா. தமிழ் புது ஊர்ல எப்படி அட்ரஸ் கண்டுபிடிப்போம்னு கேட்டேன்ல. இந்த அண்ணனுக்கு மொத்த கல்கடம் தெரியுமா? அண்ணே இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. நேடா இது டார்கெட் மிஸ் ஆகுது. வாண்ணா போலாம். ஆமா வா. ஒரு நிமிஷம். ये तो तुम्हारा बहन लिखा है, बहुत अच्छा है. தங்கச்சி வரைஞ்சதுண்ணே. ரொம்ப முக்கியம். வாண்ணா. அண்ணே நீங்களும் அப்படியே ஸ்டெடியா நின்னு வச்சுக்கங்க. அப்படியே வரைஞ்சிடும்ண்ணே. முடி வரலையா டக்குனு முடிஞ்சிடும். ஏய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு என்னண்ணே பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கண்ணே. தம்பி எங்கப்பா போனோம்? அண்ணனுக்கு தம்பி தேங்க்ஸ் சொல்லலாமா? போப்பா கணேஷ். வரங்க போயிட்டோமா? வரங்க. சூப்பர். கொலகார காலியா இருந்த ஒண்ணு குழந்தை காலி ஆகிட்டாப்லையே. வாட் ஹேப்பன்? சட்டர்ஜி क्या காக்கா கூட தன் குஞ்சா பொன் குஞ்சா நினைக்குமா? ஆனா எங்க ஆத்தா என்ன குழந்தைல தாலாட்டு பாடும்போது கூட காக்கா காளி லாலி கருப்பு காளி காளின்னா பாடுவான். அப்பேற்பட்ட என்ன தம்பி பியூட்டிஃபுல்னு சொல்லிடுச்சுடா. கணேஷ் என்னங்கண்ணே? இங்க வா தம்பி. இது வரம்மா. சரிண்ணே. என்ன குணம்டா? பொதுவா எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க, இல்ல எதிர்த்து மோதுவாங்க. ஆனா தம்பி அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். என்னை பார்த்து சிரிச்சான், என்ன ஹியூமன் பீயிங்கா மதிச்சான். என்ன போன விடு. இந்தாங்க. வா அண்ணா ஒரு செல்ஃபி எடுத்துக்க. செல்ஃபி கொடு. பார்க்க பச்சை மண்ணா இருக்கிற இந்த போட்டோவை ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கோ. என்ன கல்கத்தாவில இதோட சேவ் பண்ணும். சரிங்கண்ணே வரேன். சரி கணேஷ் அண்ணே ஒரு தடவை சிரிச்சிட்டு போப்பா. வண்டி ஏறா. இழுத்து பிடி ஐலேசா. நல்ல இழு ஐலேசா. தம்பி தமிழா ஐலேசா. சென்னை கணேஷ் ஐலேசா. தங்கச்சியோட வர சொன்ன கணேசனா ஐலேசா. தங்கச்சி எங்க? ஆரஞ்சு சுடிதார் ஐலேசா. ஐயோ அது என் பொண்ணாச்சு ஐலேசா. உங்க பக்கத்துல சொல்ல வந்தேன். வணக்கம் சார். அந்த மஞ்ச சாரி என் பொண்டாட்டி ஐலேசா. ஐலேசா இழுத்து பிடி ஐலேசா. ஐலேசா. சென்னையிலிருந்து நீங்க வர்றீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மேல் போசனை காலி பண்ணி வச்சுட்டேன். ஆமா என்ன விஷயமா நீங்க கொல்கத்தா வந்திருக்கீங்க? தங்கச்சி எங்க காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல சேர்க்க வந்திருக்கேன். ஓஹோ அப்படியா? ஆமா சார். அண்ணாமலையாரே விநாயகா. என்ன கணேசா வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்குண்ணே. ஓ தங்கச்சியோட விருப்பம் தான் அண்ணா விருப்பம்னு சொல்லுங்க. இங்க ஒரு பெரிய சோஃபா போட்டு உட்கார்றோண்ணே. சூப்பர்மா. இந்த சோஃபால உட்கார்ந்து ஜம்முனு படம் பார்க்குற மாதிரி அந்த செவுத்துல ஒரு டிவியை மாற்றோம். என்ன? ஐயோ சார் டிவி மறைக்கிறீங்க. 65 இன்ச்சஸ் எல்இடி டிவி வாங்கிடலாமா? தமிழ் இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எங்க வச்சா நல்லா இருக்கும்? ஃப்ரிட்ஜ் இங்க வச்சா கரெக்டா இருக்கும்ண்ணே. ட்வைன் 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 ட்வைன். தம்பி கணேஷ் ஏசி
ஏசிய மறந்துட்டியாப்பா? சூப்பர் 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 ஐடியாண்ணே. ஆமா. ஒரு 2 டன் ஏசியை வாங்கி நடு ஹால்ல மாட்டுறோம். அண்ணா, ஒரு ஏசி என்னண்ணா, 4 ஏசி வாங்கிடலாம். நீங்க வாங்க ஆண்டி, வீட்டை சுத்தி காட்டுங்க. நீ அந்த பை எடுத்துட்டு பின்னாடி வாப்பா. இங்க ஒரு வாஷிங் மிஷின், அங்க ஒரு பெரிய வால் கிளாக். எல்லாம் வாங்கிக்கலாமா? நீ ரெடியாவு, காலேஜுக்கு போகணும். சரிண்ணே. கணேசா, லிஸ்ட் பெருசா இருக்கு. இந்த பெட்டி ஃபுல்லா பணம் தானே. தங்கச்சி ஆசைப்பட்டுருச்சுன்னு சம்பாரிச்சுக்கலாம்ண்ணே. சம்பாரிச்சுக்கலாமா? அப்ப வேலை கீழ தேடிக்கலாம்ண்ணே. தேடிக்கலாமா? அப்ப பெங்காலி பாஷை கத்துக்கலாம்ண்ணே. கத்துக்கலாமா? தம்பி கணேசா, தங்கச்சியோட கொல்கத்தாவுக்கு வெறுங்கையோட விஜயம் புரிஞ்சிருக்க, எந்த திட்டம் இல்லாம, அப்படித்தானே? அண்ணே, திட்டம் போட்டு நடக்கிறவங்களுக்கு அவன் மட்டுமே தோணுண்ணே. எந்த திட்டமும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த ஆண்டவனே தோணுண்ணே. கொடுண்ணே, நான் வச்சுக்கிறேன். ஹலோ, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேண்ணே. தங்கச்சிக்கு காலேஜ் சீட் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் நான் வேலை பார்க்குற இடத்துல உனக்கு ஒரு டிரைவர் வேலை கிடைச்சிரும் போல இருக்கு. நாளைக்கு இன்டர்வியூ. சரி, நான் வந்துடுறேன். கணேசா, எங்க பாஸ் ரொம்ப டெரர். இன்டர்வியூல பார்த்து பதில் சொல்லு. சரிங்க. பாஸ் சொல்றாரு, பாஸ். வாங்க மாப்ள. அத்தை. மாப்ள, என்னண்ணே, மாமியார் மருமகனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க? எங்க பாஸ் லட்சுமி தாஸ் சாதாரண கிளீனரா தான் இங்க வேலைக்கு சேர்ந்தார். அவருடைய மிஸ்டர் கிளீன் மனசால எங்க முதலாளி அம்மா அவரை பாஸ் ஆக்கிட்டாங்க. குட்டியம்மா, ஐ எம் ரீச் ஆபீஸ்டா. சாரிடா, இவர் டீப் ஸ்லீப்பிங், அதான் டிஸ்டர்ப் பண்ணாம வந்துட்டேன். ஜூஸ் எடுத்துக்கடா, ஃபுட் எடுத்துக்கடா, ஹெல்த். குட்டியம்மா, தும்மல் வர மாதிரி இருக்கு, தும்மிக்கட்டுமா? ஐயோ அத்தான், தும்மிக்குங்க. தேங்க்யூமா. அத்த, நான் தும்முனா உங்க கண்ணு ஏத்த கலங்குது. மாப்ள, இந்த உலகத்துல அனுமதி கேட்காம வர்றது தும்மல் ஒண்ணுதான். அது தும்ம கூட என் பொண்ணு அனுமதி கேக்குறீங்க. நீங்க என் மருமக இல்ல, என் மக. அத்த, உங்க பொண்ணு என் மனைவி இல்ல அத்த, அவ என் மனசு. ஓகேடா. புஜமா, ஐ வில் கம் அட் 8 o'clock. மாப்ள, அத்த பாசம் ஆஷம். ஐ வில் டேக் a leave. ப்ளீஸ். Thank you. பாத்துக்கோமா. ஓகே மம்மி. டேக் யுவர் சீட். பையன் உங்களை பத்தி சொன்னேன். பையன்? பாஸ் பையன் சொன்னது என்னதான்? முதல்ல என்ன பாக்குறப்ப பயங்கரமா தான் தெரியும், போக போக பாசமாயிடுங்களா சார்? பழகிரும். உங்க வேலைக்கு சேரணும்னா திருடி இருக்கணும் சார். திருடி குவாலிட்டி இருக்கணும். டிரைவிங் டிஜபிளாங் டிஜானிச். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஆஷாம் ஆவிட். சார், என்ன சார் இது? ஆல்கஹால். அப்ப உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. ஐயோ, இல்ல சார். ஏன்னா குடிக்கிறவன் அப்படி ஏக்கத்தோட வைப்பேன், நீ எகிரி வச்ச. ஐ எம் கரெக்ட்? கரெக்ட் சார். ஆஷாம், உனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் கூட கிடையாது. எப்படி? ஆபீஸுக்குள்ள நீ சிசி கேமரா 4ல கிராஸ் ஆகும் போது யாழ் ஒருத்து புகைய உன் முகத்துல ஊதி விட்டான். அப்ப உன் ஃபேஸ் சுருங்குச்சு. ஓகே, அடுத்து டீசன்சியா பாப்போம். ஃபேஸ்புக்ல இருக்கியா? இல்ல சார். அப்ப போட்டோ போட்டு லைக் கேக்கு ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். வாட்ஸ்அப்ல இருக்கியா? இல்ல சார். குட். அப்ப குரூப்ல மொக்க போட்டு அடுத்தவங்க அந்தரங்கத்தை ரசிக்க மாட்டேன். ட்விட்டர்ல இருக்கியா? இல்ல சார். அப்ப கருத்து சொல்றேன்னு சொல்லி யாரு மனசை காயப்படுத்த இல்ல மாட்டேன். சார், கரெக்டா சொல்றேன். சோ எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலையும் நீ சிக்காதனாலதான் இன்னும் ஒரு சிரிப்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தேங்க்யூ சார். வேற எந்த டவுட் இருக்கா? கேளுங்க தம்பி. கேளுங்க. வேணாண்ணே. பாஸ் கேக்குறாருல்ல, கேக்கட்டா? ப்ரொசீட். நீங்க ஏன் சார் சுடிதார் போட்டிருக்கீங்க? ஹலோ, आपके तुम इतना बात बचा दिए के? இது சுடிதார் இல்ல, பைஜாம் குருதா. சாரி சார். தம்பி வெள்ளந்தீங்க. You are innocent, I like you. Yes, you are appointment. தேங்க்யூ பாஸ். என்ன சொல்ற?
வேலை கிடைச்சிச்சா? ஆமா தமிழ், சாவி வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். முத சவாரியே நல்ல சவாரியா அமையணும். நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். டாக்ஸி டிரைவர் வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போ. என்னைய பாக்குறேன். கோ ஸ்டேஷன் கொண்டு போ. ஹலோ ஜூனியர்ஸ், லிசன் டு மீ. சீக்கிரம் போயா. போயிடலாம் மேடம். போய் சாட்சி ரெடியா? கோ ஓவர்டேக் பண்ணியா சீக்கிரம். இப்போ போயிடலாம் மேடம். இதோ. மேடம் டாக்ஸி பேர் 150 ரூபா. வரைக்கும் நாம எல்லா கேஸ்லயும் தோத்துறோம். இந்த கேஸ்ல கண்டிப்பா தோக்க மாட்டோம். Really? நான் அரேஞ்ச் பண்ண போய் சாச்சு அப்படி. ஆஸ்கே சின்னதேவே 150 ரூபா. நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆவறீங்க. Don't worry, I'm there. Follow me. மேடம் 150 ரூபா. நீங்க பார்த்து வச்சிருக்கிற பொய் சாட்சி பேபி ஃபேஸ் தானே? ஸ்மால் பேபி ஃபேஸ். ஓகே. இன்னசென்ட் லுக் தானே? லவ்லி இன்னசென்ட் லுக் சீனியர். ஜட்ஜ் நம்பிடுவாரு. ஓகே. எங்க இருக்காரு? குட் மார்னிங் லாயர். ஊரியா இருக்கா? ஊரியா என்ன சொல்றோம் ஒண்ணும் சீனியர் புரியல. ஹிஸ் ஹவுஸ் பிக்கிள். ஏமா பாட்டில்ல வேணுமா இலையில வேணுமா? சுமாரியா தூக்கியா எந்திரியா. யோ டயலாக் சொல்லியா. சொல். நான் 2 கண்ணால பார்த்தேன். ஊரியா இருக்கா? நான் வாயால நான் சொல்ல போறேன் எல்லாமே உண்மை. ஊரியா இருக்கா? சீனியர் பேபி ஃபேஸ் மட்டும் இல்ல, பேபி வாய்ஸ் இருக்கு. மேடம் யூ ஆர் ஹேப்பி வித் ஃபிட்னஸ். ஏய் wake up. எந்திரிங்க. மேடம் আপনার কেস টেবিলে এসেছে। ஊரியா இருக்கா? ஆர்த்தரா ஊரா கேக்குற. மேடம் என் 150 ரூபீஸ் மறந்துட்டீங்களா மேடம்? கொடுங்க மேடம். White skin, baby face, innocent smile. 150 ரூபாய் வேணுமா? குடுக்குறேன். நான் சொல்றபடி கேப்பியா? என்ன பண்ணணும்? கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நான் சொல்றபடி சாட்சி சொல்லணும். ஓகே? ஐயோ எனக்கு பெங்காலி பாஷை தெரியாதே. ஜஸ்ட் மிஸ். ஜூனியர்ஸ், பேசினா தானே பாஷை தேவை. இப்பல இருந்து நீ ஊமையா நடிக்க போற. எப்பெல்லாம் நான் என் கைய நெத்தி மேல வைக்கிறேனோ அப்பெல்லாம் நீ ஜட்ஜ பார்த்து டிங்கு 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 தலை ஆட்டணும். ஓகே? பண்ணு பார்க்கலாம். நெத்தில கை வைக்கல மேடம். பின்றா. Once more. பின்றா இவன் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோ. இனிமே எல்லா கேஸும் இவன் தான் போய் சாட்சி. நம்மள எங்கேயோ கொண்டு போற. I rest my case, Your Honor. Objection, Your Honor. போஷோ Extraordinary. வாய் பேச முடியாத ஒருவரை சாட்சியாக நிறுத்தி இந்த வழக்கை திறம்பட வாதாடிய ஸ்வேதா அவர்களுக்கு என்னோட பாராட்டுகள். குற்றம் சாட்டப்பட்டதாக கருதப்படும் இனால் முகர்ஜியின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் சரிவர நிரூபிக்கப்படாதால் இந்த வழக்கை கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. தங்கச்சி அண்ணா நான் காலேஜ் கிளம்பிட்டேனா? நீ எங்க இருக்க? நான் உண்மையா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் பேச முடியாது, அப்புறமா கூப்பிடுறேன். என்னாச்சு? What the hell have you done? You stupid girl! Get out from the court! Don't show your face to me! மா, டாட், பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். அர்ஜுன் எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரி, அம்மாக்கு சாக்லேட் வாங்குனியா இல்லையா? முதல்ல என் சிஸ்டர் ஸ்வேதா எங்கம்மா? கேட்டதுக்கு பதில் சொல்றா. டேய், அர்ஜுன் எப்படி அடிச்சிட்டாங்க? ஃபேமிலி கவனிச்சாங்களா? சீனியர் நீங்க டிஸ்மிஸ் ஆனதுக்கும் கவலைப்படல, பொருளை த்ரோ பண்ணதையும் கண்டுக்கல. முதல்ல சத்தத்துக்காக திரும்பி பார்த்தாங்க, இப்ப சுத்தமா திரும்பி பார்க்கல. I think whole family tries to insult you. Section IPL 2020. சீனியர் இதெல்லாம் உங்களுக்கு பத்தாது, இன்னும் பெருசா ஹியூஜ் பிரேக்கிங்கா தேவைப்படுது சீனியர். பிக் எஸ், இதே அவ்வளவுதான். சீனியர்
இந்த போஸ்ல உங்களை பார்க்கறது செம்ம கிளாமரா இருக்கீங்க, டெரரா இருக்கீங்க. இப்ப ரியாக்ஷன் வந்துருச்சா? ஹெவி ரியாக்ஷன் பட் ஹாப்பி ரியாக்ஷன். சீனியர், உங்க வீட்ல உடைக்கிற பொருளுக்கு வேல்யூ இல்ல, உங்களுக்கு வேல்யூ இருக்கான்னு பார்க்கலாமா? எப்படி? ஒரு 10 feet பேக்ல வாங்க. அப்படியே வேகமா ஓடி வந்து ரன்னிங். வாவ், ஓடுறத பார்க்கறப்ப செம்ம கிக்கா இருக்கும். ஓடி வந்து நடு ஹால்ல ஜம்ப் பண்ணி சூசைட் பண்றீங்க. தெரிக்கிற ரத்தத்துல எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்தானாங்கடா. குட் ஐடியா. இட்ஸ் ஓகே. உள்நாட்டு ஐட்டம் ஒர்க் அவுட் ஆகல. அப்ப வெளிநாட்டு ஐட்டம் ட்ரை பண்ணுவோம். ஸ்வேதா வந்துட்டான்டா வெளிநாட்டு ஐட்டம். சிஸ்டர் பிரதர், இது உனக்கு. இது வேற போன கடுப்புல இருக்க கிஃப்ட் வாங்கிட்டு வர. ஆரம்பிச்சிட்டியா? ஏன் நீ அவனை போன் அடிக்கிற? புரிதமான வக்கீல் போய் சாட்சி சொல்ல வச்சு ஃபோர்ஜரி பண்ணிருக்கேன். நல்ல காரியம் பண்ணிட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து உன் வேலைய பறிச்சு. ஓய், திடீர்னு உன் மேல பாஸ் வரது காரணமே ஒரு டாக்ஸி டிரைவர் தான். என் வேலைய பறிச்ச அந்த டாக்ஸி டிரைவர் நாசமா போணும். அம்மா, நான் பார்த்த டாக்ஸி டிரைவர் நல்லா இருக்கணும். மேடம், நீங்களா? நான் யாரோ நினைச்சு பயந்துட்டேன். என் டாக்ஸி பேர் 150 ரூபா கொடுக்க வந்தீங்களா? ஓ, ஐ ஃபர்காட். 150. காசு கொடுக்க வரல, உன்னை காலி பண்ண வந்திருக்கோம். வேணாம் பாஸ், அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் இருக்கு பாஸ். அவங்கிட்ட ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் இருக்கலாம், என்கிட்ட ஸ்மார்ட்டான வெப்பன் இருக்கு. ஹாஸ்டல் ஹாய். போஸ் கொடுங்க. குடிச்சீங்கன்னா ஃபேஸ் தெரியாது. நிமிந்தியா நம்ம ஸ்டைலா போஸ் கொடுங்க. யாழு மேல ஒரு அடி விழுந்துச்சு, போட்டோ எல்லாம் கமிஷனருக்கு போயிரும். ஆப்பெல்லாம் எனக்கு ஆப்பன் சாப்பிட்ற மாதிரி போய்கிட்டே இரு. பாஸ், நீங்க செஞ்ச உதவிக்கு நீங்க என்ன வாழ்க்கை பூரா மறக்காத மாதிரி நான் ஏதாவது பண்ணுவேன் பாஸ். பண்ணலாம் பண்ணிடுவான்டா. எனக்கு சொல்லாமலே பண்ணிட்டான், உனக்கு சொல்லிட்டான், இப்போ கண்டிப்பா பண்ணிடுவான். ஏய் போ போ. செல்ல குட்டியே, குட்டியம்மா, புஜம்மா, உம்மா, உம்மம்மா. ஐயோ அத்தா, எனக்கு வெக்கமா வருது அத்தா, போங்க. லட்சு குட்டியே, பால் சாப்பிட்டியா? கோயிலுக்கு தாண்டா போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கோயில்ல ருத்ர தாண்டவன்டா. சரிங்க அத்தா, ஜாக்கிரதையா இருங்க. பாஸ் பாஸ், பப்பளிக்கா பொண்டாட்டிக்கு போன போட்டு புஜம்மா, செல்லம்மா, குட்டியம்மான்னு விட்ட போற ஒவ்வொரு புருஷனுக்கு பின்னாடியும் விட்டா இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். லட்சுமி மாக்கு போய் துரோகம் பண்றீங்களே. சாக்கோக்கோர இப்ப பண்றது துரோகம் இல்ல. என் பொண்டாட்டிக்கு நடக்க இருந்த 6 கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவளுக்கு புருஷன் ஆகி கால் டாக்ஸி கம்பெனிக்கு பாஸ் ஆனனே அப்ப ஆரம்பிச்சத இந்த துரோக சரித்திரம். இந்தா போன என் பொண்டாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவா. நான் கோயில ருத்ர தாண்டவ பூஜைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி இருக்கேன். அவ என்னதான் டுஸ் பண்ணி கேட்டாலும் ஒளரிட கூடாது. பொய்யா? உண்மைய சொல்ல போறையா இல்ல இந்த பாஸுக்கு உண்மையா இருக்க போறையா? வேலை கொடுத்த பாஸ் நீங்க, உங்களுக்கே உண்மையா இருந்துடுறேன். ஓ விஸ்வாசம், ஆசா. இந்த ஹிப்பு பப்புக்கு வர ஹிப் இல்லையே, இங்க ஒண்ணு நிக்குது. இது டான்ஸஸா இல்ல பவுன்சஸா? ஏய் கணேஷ், என்ன நீயும் உள்ளே வந்துட்டியா? ஏய், உனக்கும் என்ஜாய்மெண்ட் தேவைப்படுதா? ஐயோ, போய் என் பேரை சொல்லி ஜூஸ் குடி. கோ மேன், ஆவிட் ஆவிட். ப்ளீஸ் ரொட்டேட் ரொட்டேட் ரொட்டேட், ப்ளீஸ் ப்ளீஸ். அத்தை, நீ செத்த ரத்தத்தை எடுத்துட்டு இருக்காங்க, நீ ஜூஸ் ஆனா குடிக்கிற. நான் இந்த ரொட்டேட்ட சொல்லலாமா? பாவி லட்சு, நீ கெட்ட கெட்ட உனக்கு பப்பா கேக்குது. பப்பு, இதுதான் உனக்கு கோவிலா? இங்கதான் உனக்கு ருத்ர தாண்டவமா?
மசாலா அரைக்காம விட்ட மாட்டான்டா. போட்டோ வச்சு டாட்டூவா போடுற. பாஸ் பாஸ் எங்க இருக்கீங்க பாஸ்? பாஸ் என்னாச்சு பாஸ்? சாக்கு பத்தல பாஸ் என்னாச்சு பாஸ்? ஐயோ அட பாவி, போட்டு கொடுக்காதேன்னு நான் சொல்லும் போதெல்லாம் பூபு மாடு மாதிரி நுண்ணு தலையை ஆட்டிட்டு என்னைய நானே போட்டு கொடுத்தாலும் இவளை டீட்டெயிலா போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டேடா. பாஸ் போன்ல லட்சுமி அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரு தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. இப்ப குடிக்கிறாருமா. அண்ணா அவரை பத்திரமா பாத்துக்குங்கண்ணா. புரியல, இதுல போட்டு கொடுக்க ஒரு பாயிண்ட் இல்லையா? நீங்க சரியா கவனிக்கல பாஸ், இன்னொரு தடவை கேளுங்க. அண்ணா அவரை பத்திரமா பாத்துக்குங்கண்ணா. என்ன என்னம்மா கூப்பிட்ட? அண்ணா அண்ணா அண்ணன் அண்ணன் சொன்னதுக்கா போட்டு கொடுத்த? ஆமா பாஸ். ஐயோ சொல்லு தமிழ். இது யாரு? என் சொந்த தங்கச்சி பாஸ். சொல்லு தங்கச்சி. உனக்கு நான் சொந்தமா தங்கச்சி இருக்கேயா, அப்புறம் எதுக்கு அடுத்த போட்டாங்க கை பார்த்தா தங்கச்சியா வாங்குற? என் வாழ்க்கையை காலி பண்ணிட்டேல, உன் வாழ்க்கையை காலி பண்ண யாரோ ஒருத்தன் வருவேன். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். அக்கா பந்தல்லாம் ரெடி. பாஸ் எங்க? அந்த கருவாயினை பத்தி நீ கவலைப்படாதப்பா, அது எங்க இருக்கணுமோ அங்க இருக்கும். இந்த காலனில கக்கூஸ் மட்டும் தான்டா கழுவல. கரெக்டா ஐயோ சோர்ந்திங்க வந்தவன் சொரிஞ்சு விட்டு போறானே. இவளா? லக்ஷ்மிதாஸ், லக்ஷ்மிதாஸ், உன்னோட இந்த அவல நிலைக்கு அந்த ஸ்மைலிங் கில்லர் தானே காரணம். கதற கழுத்தறுத்து ஆண்டி தொட சொன்னேன், உன்னை குனிய வச்சு குதிரை தாண்டிட்டானா? உன்னோட வேலையை நாசம் பண்ணிட்டு ஆந்தி வேலை என்னோட வாழ்க்கையே மோசம் பண்ணிட்டாமா. ஆமா நீ அப்படிங்க நடக்கிறது என் பிரதர் நிச்சயதார்த்தம் தானே. ஒரு டூஸ் டப் பேக்ல போறீங்களா? எதுக்கு லூஸ் மாதிரி சிரிக்கிற? உன்னோட பிரதர் மாப்பிள்ள பொண்ணோட பிரதர் யார் தெரியுமா? எனக்கு தெரியாது. அங்கே பார், பச்சை பிள்ளைக்கு பட்டு வெட்டி கட்டி விட்ட மாதிரி வராரு அவரே. ஹோல்சேல்ல சோப்பு விக்கிறவன பாத்திருப்பேன், சீப்பு விக்கிறவன பாத்திருப்பேன், ஆப்பு விக்கிறவன பாத்திருக்கியா? என் ஃபேமிலிக்குள்ளயா? அம்மா ஒரு விஷயம். அம்மா வா வா கேளு, என் பொண்ணு கிரிமினல் லாயர், ஆனா வேலை போச்சு. பெரிய மனுஷன் என்ன மன்னிச்சு. தம்பி கணேஷ், இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுமா? லூஸ் மாதிரி பேசாதடி, போய் வேலைய பாரு. அப்பா கொஞ்சம் தனியா பேசணும்ப்பா. போமா போய் பேசிட்டு வா. பிரதர் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, நான் என்ன சொல்லாலும் கேப்பல்ல. இந்த நிச்சயத்தை நிறுத்திடு. பிரதர் உன் தங்கச்சி உனக்கு பிடிக்காதுல, அவ மூஞ்சில ஒண்ணு போடுனா போடுவேல. அவன் ஃபர்ஸ்ட் நைட் மூடிக்கே பாமாயி பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்க, அவங்கிட்ட போயிட்டு நீ பெங்க நீ பேட்டி வேலைன்னா என்னத்த? கணேஷ், இது கண்ணு கலங்குற நேரம் இல்லப்பா, கலகலப்பா இருக்கிற நேரம். சீக்கிரம் தட்டு மாத்துங்க, நீங்க கொடுக்கல. லா படிச்ச உனக்கு சிஸ்டர் இன் லாவோட ரைட்ஸ பத்தி தெரியலையே. புகுந்த வீட்டுக்கு வந்த பொண்ண கொத்து புரட்ட போற உரிமை கொழுந்தியாளுக்கும், நாஸ்தி ஆக்குற உரிமை நாத்தனாருக்கு இருக்கு. பொண்ணை கொடுத்த அவன் நீ நில்லுனா நிக்கணும், நீ உக்காருனாலும் நிக்கணும். அதுதான் விதி. ஆடே அட்ரஸ் கேட்டு வந்த அடுப்புல ஏறி உட்கார்ந்து இருக்கு. திஸ் இஸ் அவர் டைம். டைம் டேபிள் போட்டு டார்ச்சர் பண்ணுவா. ஆஷம் ஆஷம். அவன் புன்சிரிப்ப செய்ய போறான். நாசம் நாசம். அவங்க ரவுடிட்டு போனா நாம போக மாட்டாமா? நான் விசாரிச்சதுலயே இவன் தான் டெரரான ரவுடி கணேஷ், வேதாளம் கணேஷ்.
டோக்கன் நம்பர் 5 வா. வரோம். எஸ் சார். இவரை தாண்டி நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். ப்ராப்ளம் சால்வ்டு. நீ அவர் உயிரை காப்பாத்திருக்க. அது சொல்லி உன் வீட்டை காப்பாத்துவோம். இல்லடி, அது நான் செஞ்ச உதவியை சொல்லி காட்ட வேண்டாம். காசு கொடுத்தே கூப்பிடுவோம். அப்படிங்கிற? சரி, நான் பேசிக்கிறேன். சார். சொல்லு பாப்பா. எங்களுக்கு எங்க எதிரியை விட உங்கள மாதிரி ஒரு பேடான, டெரரான, மோசமான, மனசாட்சியே இல்லாத, கேவலமான, மட்டமான ரவுடி தேவை. அதனால தான் உன்கிட்ட வந்து கொஞ்சம் ஹெல்ப். மனசாட்சி இல்லாத ரவுடியா? இல்ல சார், ரவுடி சார் தேவைப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பேசாத, நீ பேசுமா. சார் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, சின்ன டவுட். நீங்க நிஜமாவே டெரரான ரவுடியா? வெள்ளையா சகப்பா இருக்கீங்க? நானும் அப்ப சொல்லுந்து பாக்குறேன். இவன் இஸ்குங்கிறான், அவன் உஸ்குங்கிறான், அவன் எட்டி பாக்குறான், இவன் என்னடா சாமான் எடுக்கிறான். கொய்யால ஒண்ணு டீய குடிங்க, இல்ல என்ன அடிங்க. உங்க பிலிம ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க. வெயிட்டிங்லயே வெறியாவது. வரலாம் 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 வா. பாப்பா, என்ன சகப்புன்னு சொன்ன? காசு எவ்வளவுன்னு கேட்டோம் சார். ஏய் குழந்தை, வேணும் வர. எங்களுக்கு பசிக்கல சார், சாப்பாடுலாம் வேணாம். தமாசு. பாப்பா, இது புட்டு மெனு இல்ல, பிளட் மெனு. சொல்றேன் கேட்டுக்க. பாடி பாட் 5000, பாடி சேர் 10000, ஹவுஸ் ஸ்டீல் 5000, டோட்டல் டோக் 20000, ஆல் அபிட் 25000, பீஸ் அபிட் 30000, குரூப் அபிட் 50000, டீம் டர் 25000, குரூப் டர் 30000, பீஸ் மட்டை 50000, குரூப் மட்டை 75000. உங்களுக்கு என்ன? ஹவுஸ் டீலிங் சார். எவ்வளவு? 15000. 15000மா? என்கிட்ட 10000 தான் சார். தொக்காவாதீங்க. லேடிஸ்னா நம்ம கிட்ட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அது எப்படி கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? சம்மதம் வருமா? சந்தேகம் தானா? டேய் குழந்தை, தண்ணி கொண்டாடா. இந்த பஸ் இப்பதானே கொண்டு வந்து கொடுத்த. நான் எங்க கொடுத்தேன்? இப்பதானே கொண்டு வரேன். வாளியல் போட்ட கையோட அந்த பக்கம் வந்து நாங்கடா கொய்யால. ஏய், யாரா வீட்டுக்குள்ள? குப்பணி வைக்குது வேணாம். பாட போறா. பேண்ட் ஆன சுத்தது வேணாம். ஆவி அட்டாக் வேணாம். யாரோ ஏன் வீட்டுக்குள்ள போட்டு தள்ளிடுவேன். ஆவி எல்லாம் போட்டு தள்ள முடியாது. போட்டு தள்ள ஆவி வரும். வேணாம். நான் போயிட்டு அப்படியே பேப்பர் பால் எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். டேய் குழந்தை, தனியா போவாத, நீ பயந்துடுவ. நானும் வரேன். ஐயோ, காலையில காலி பண்ணவங்க சூசைட் பண்ணிட்டு ஆவியா வந்து நிக்கறாங்க. ஆவி எங்கன வாழைப்பழம் சாப்பிடுவோடா. ஏய் பாம்பளே, இங்க என்ன பண்றீங்க? நீங்க வீட்டை பூட்டி எங்களை வெளியில துரத்திட்டீங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல, அதான் இங்க வந்துட்டோம். சாவியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். அது சரி. ஏய், வீட்டை காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணு, யாத்த காலி பண்ணு. ஏய், உங்க ஐயால கூச்சடி பகல காட்டுறானுங்க. டேய் குழந்தை, இவ்வளவு பொருளை போட்டு உடைக்கிறோம், உங்க ஐயால சிரிக்குதுங்க. உடைக்கிறது நம்ம பொருள். வீட்டை காலி பண்ற மூடுக்கு வந்த உடனே பொருளை உடைக்கிற மோடுக்கு போயிட்டீங்க. ரவுடி சார், நீங்க எங்களை இங்க இருந்து வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளினீங்கன்னா உங்க வீட்டு வாசலே நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணி ஆவியா துரத்துவோம். எங்களுக்கு வேற வழி இல்ல. ஏய், எனக்கேலண்டா கொன்னுடுவேன். ஆவியில கூட வரட்டலாம். ஒத்த ஆவியில வரட்ட முடியாது. பிடிக்கிறது வரட்டலாம். என்னடா இது? என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? காலையில யாரும் வீட்ல இருக்க கூடாது. ரவுடி சார், பிரசாதம் லட்டு நான் ஒண்ணு தரேன். சரி மாமி, நாளைக்கு இதே மாதிரி பெரிய பூஜை உண்டு. பச்சை கலர் போடுவோம் மாமி. வரும்போது உங்க பொண்ணை கூப்பிட்டு வந்துருங்க. யாரு வீட்டுக்குள்ள வந்து என்ன சீனை போடுறீங்க? ஆடு கொள்ளாம ஆடுறீங்க. சுட்டுருவேன். ஏய், பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். பொண்ணே, தொடாத, தொடாதன்னு சொல்றேன்ல, தொடாத. ஏய், 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 ஏய்.
TN 104287 குட்டியான மீன் வண்டியில போற என் துப்பாக்கி இன்னும் 10 நிமிஷத்துல என் கைக்கு வரல. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியலன்னா வேற யாருக்கு தெரிய போகுது? விட்டுருங்க. தமிழ் ரவுடி சார் கோவமெல்லாம் பாத்துக்கமா. 4287 குட்டியான மீன்பாடி வண்டி குட்டியான கிடைச்சிடுச்சு. ரவுடி சார் கிடைச்சிடுச்சு. நான் குட்டியான பின்னால போனேன்னா போனீங்க, அது சர்ன்னு போயிடுச்சு. கோவப்படாதீங்க ரவுடி சார், ஒரு துப்பாக்கி தானே போச்சு. நான் 2 புது துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வேதாளம், உன் கூட எத்தனை வருஷமா இருக்கேன், எனக்குன்னு சொந்தமா ஒரு துப்பாக்கி இருக்கா? 2 துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு எனக்கு. நீங்க பரவாயில்ல தங்கிருங்க. இந்தாங்க ரவுடி சார், தீபாவளி துப்பாக்கி. விடாம சுடணும்னா ரோல் கேப், விட்டு விட்டு சுடணும்னா பொட்டு கேப். உங்க இஷ்டம் ரவுடி சார். அப்பா கொஞ்சம் வெகுளி ரவுடி சார், அவரை மன்னிச்சிருங்க ரவுடி சார். தம்பி எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? வெறும் வயித்தோட இருப்பீங்க. பிரசாதம் எடுத்துக்கங்க. கோமதி சக்கரை பொங்கல் தானே? ஆமாங்க. சூடா இருக்கும் ரவுடி சார், சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியம். மாமே, வேதாள வீட்லயே 3 பேர் போட்டாங்க. ரொம்ப முடியலப்பா. அப்கோர்ஸ் மெடிக்கல் மிராக்கல். என்னாச்சுப்பா? டேய், அதுங்க கத்திய கொண்டு வந்திருந்தா கத்தியாலே குத்திருப்பேன். உருட்டு கட்டிய கொண்டு வந்திருந்தா உருட்டு கட்டியாலேயே துரத்தி அடிச்சிருப்பேன். அதுங்க ஏதோ பண்ணுதுங்கடா, ஆனா ஏது பண்ணுதுங்கன்னு ஒரு மண்ணும் புரியல. அதுங்க பண்றதுக்கெல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு நம்ம கிட்ட வெப்பன்ஸ் இல்ல, ஆனா ஏதோ பண்ணுதுங்கடா. அவங்க பார்க்க சொல்ல எனக்கு என்னமோ ஆகுது. இது வரைக்கும் என் லைஃப்ல இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லடா. சம்திங் ராங். உடுவேதாளம், அந்த 3 பேரை தூக்கி டோட்டலா அப்டேட் பண்ணிடுறோம். உனக்கோசம் இது கூடவா பண்ண மாட்டான். துட்டு எவ்வளவு வேணும் சொல்லு. ஏப்பா துட்டா காசு கொடுத்து பிள்ளைங்களை அசிங்கப்படுத்துறியாப்பா? நாளா நீ தூக்கி வளர்த்து அடிதடிக்கு ஆனா அவனை கத்து கொடுத்த குழந்தைங்க வேதாளம். ரத்து ரவியா சுத்தி நின்ன என் மூஞ்சி மேல பிளைட போட்டு பிளைட் ரவியாக்கி எனக்கு அட்ரஸ் கொடுத்தது நீ வேதாளம். போட்டுலாம் சாதாரண சுதாவா இருந்த என்ன சொம்பால அடிச்சு சொம்பு சுதாவாக்குனது நீ வேதாளம். போட்டுலாம். உனக்காக அந்த 3 பேரையும் முழுசா போட்டுலாம். போட்டேன்னா ஓசெல்லாம் ஒண்ணும் பண்ணத்தல்ல, காசை கொடுக்குற சுகுரா செய்யுங்க. பட்ட ஓகே வேதாளம், ஒரு டீ ஒரு சம்சா சாட்னு வெயிட்டிங்ல இரு. நாங்க போய் அந்த 3 பேரை ஓட்டிட்டு வந்துடுறோம். அடுத்த சம்சா ஆர்டர் பண்ணாத, அவ்வளவு டைம் ஆகாது. வேதாளம், இந்த கடையில சமோசா ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வரட்டுமா? போன பிள்ளைங்க எங்கன்னா தாரம் இருந்துச்சுங்களா? போட போய் பாப்பா. பிளேட் ரவி என்ன மைக்க இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்க. உப்பு மகேஷ் அண்ணா, கொஞ்ச நேரம் குவிச்சுக்கோங்க. தங்கச்சி என்ன பார்த்தா பாடுகிற மாரி இல்ல? கர்நாடிக் சிங்கர். தேங்க்ஸ்மா. பாடுகிறேன். ஐயோ சோடா சம்பத்தனா, அது கடப்பாறை இல்ல கிட்டாரு. ஸ்டைலா போஸ் கொடுங்க. வேற இன்னும் வேற செம்ம ராக்கிங்கா இருக்கணும். ரொம்ப புகழாதம்மா, வெக்கமாகுது. இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கவா? வயிறு நிறைய சாப்பிடுங்கப்பா. என்ன பார்த்தா ஆத்தா கூட இந்த மாதிரி சோறு போட்டதுல வேதாளம். வைக்கவா தம்பி? காலியா சோறு மேல சோறு போட்டு ஏக்கணுங்களா? வயிறு நிறைஞ்சிச்சா? குழம்பு உரப்புல வருத்தத்துக்கு அந்த வெள்ளச்சட்டக்காரு விசிறி உருவாரு வேதாளம். போட்டிருக்காங்க, முழுசா போட்டிருக்காங்க. சாம்பார்ல முருங்காய முழுசா போட்டிருக்காங்க வேதாளம். போய் சாப்பிடு. சொதப்பிட்டியடா சொம்பு. இதுல மலர் அழகா இல்ல என் முகம் அழகா? பொறாமப்படாம பார்த்து சொல்லு. கோமதிமா, சோடா சம்பத்து, இனிமே உங்களுக்கு ஒரு பொண்ணு 20 பசங்க. அப்பா ரவுடி சார் வந்திருக்காருப்பா. வாங்க ரவுடி சார். வாப்பா, நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஒரே குடும்பமா? குழந்தை என்ன வேணாலும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாமா? ஒரே குடும்பம் வேண்டா, ஒரே குடும்பம் வேண்டா. இதுங்கள நம்மளால விரட்ட முடியாதா? அவங்க வச்சே விரட்டணும். எப்படி வரலாம்? கல்யாண வேலையை வச்சுட்டு காலேஜ் கூட்டிட்டு போறீங்கப்பா. இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் முடிஞ்சிடும்.
தங்கச்சியோட கனவு. சும்மா இருக்க. சரிம்மா. தம்பி, உங்க தங்கச்சியை காலேஜ் கூட்டிட்டு போங்க. சரிங்க. இதேதான் இந்த சப்போட்டா பழ கண்ணுல இன்னும் கொஞ்சம் சல்பேட்டாவை ஏத்தி, ஐயோ அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துக்கன்னு ஒரு அலறலையும், கணேசி என் கையோ பிடிச்சி இழுக்கிறான்னு ஒரு கதறலையும் காத்துல பறக்க விட்டேனா அவன் கதை முடிஞ்சிடும். கல்யாணம் நின்னுடும். நாம ஜெயிச்சிடலாம். இது நம்ம பிளான்லயே இல்லையே. ஏன் பிளான்ல இருக்கு? ஆசம். அப்ப சம்பவம் ஸ்ட்ராங் ஆயிரும். இப்ப டபுள் ஸ்ட்ராங் ஆயிரும். ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன மானபங்க பண்றான். யாரு? ஐயோ நான் ரேப் பண்றான். ஐயோ என்ன கற்பழிக்கிறான். ஐயோ பூன் ஒண்ணுல லூஸ். ஐயோ அடே காம கொடூரா. அஞ்சரைக்குள்ள வண்டி. என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டு பார்த்தாம இப்ப இந்த பொண்ணோட ரவிக்கையில விளையாடுறியா? உன்னை என்ன பண்றான்? 5 நிமிஷம் காதை குத்திக்கமா. எங்க அத்தையோட உதடு அசைவ வச்சு அவங்க ஹோல்சேல கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்கன்ற நீ கேட்ச் பண்ணிருப்ப. இந்த ஆவேச தாக்குதலும் ஆபாச பேச்சுகளும் எனக்கு எந்த ஒரு வலியை ஏற்படுத்தல. எதுக்கு நிர்வேச ஆப்பு? ஐ லவ் கணேஷ். சுவாமி சார், அப்ப ஸ்வேதா மேடம் நீங்களும் அடங்கிற வயசுல நான் அவங்க கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தது காரணம் அவங்க வழக்காடுற வேகம் இல்ல, வழுவழுப்பான தேகம். சாமி சார்